டெய்லியுமே ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கா? அதுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா கண்டிப்பா அது கிடையாதுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் கவிதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, தினமுமே ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் அப்படின்னு நெறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையான காரணம் கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பல பேர் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சோர்வா இருக்கேன், அதுக்கு காரணம் நான் சாப்பிடுற சாப்பாடு தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மையான காரணம் கிடையாது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி குறைஞ்சு போறது தான் முக்கியமான காரணமா இருக்கு. சோர்வு அப்படிங்கிற உணர்வு உடம்புல இருந்து மட்டும் வருவது கிடையாது. அது மூளையில இருந்து வரக்கூடிய ஒரு விதமான சிக்னல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடம்பு வந்து எனர்ஜியை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு தெரியும் இல்லையா? ஆனா அந்த எனர்ஜி வந்து பயன்படுத்த வேண்டிய உடம்பு காம் மோட்ல இருக்கணும். அதாவது நம்ம உடம்பு எப்பவுமே அமைதியா, மனம் வந்து அமைதியான சூழல்ல இருக்கணும். இன்னைக்கு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், ஹை புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கிறோம். ஆனா இதுல பல பேர் பார்த்தோம் அப்படின்னா சோர்வான ஒரு மைண்ட் செட்டில் தான் எப்போவுமே இருக்காங்க. அதாவது இன்புட் சரியாக இருக்குது, ஆனால் அதில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடம்புல அதிகமான எனர்ஜி பயன்படுத்துகிற உறுப்பு எது தெரியுமா? அதுதான் மூளை. நீங்கள் எல்லா வேலை செஞ்சாலுமே யோசனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா மூளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து பேர்ன் செய்யும். அதனால தான் நமக்கு ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஃபியரு, தேவையில்லாத கவலைகள் இது எல்லாமே உடம்பு முழுக்க நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கனால நம்ம உடம்பு என்ன ஆகிடும் அப்படின்னா டயர்ட் ஃபீலுக்கு வந்துடும். அதாவது நம்மளுடைய பிரெயின் வந்து இது எல்லாத்தையும் யோசிக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துமே நமக்கு வேலை செய்யாது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே ப்ரொசீஜர் தாங்க இதுவும். மனம் நமக்கு அமைதியாக இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் இன்புட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான அவுட்புட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. உடம்பு உழைக்கிறனால மட்டும் டயர்ட் வர்றது கிடையாதுங்க. மனசு ஓய்வெடுக்காம இருக்கிறனாலையும் தான் நமக்கு சோர்வு அப்படிங்கிறது வருது அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தூக்க குறைவு அப்படிங்கிறது தான். லேட் நைட் தூங்குறது, அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அதாவது தூங்கிட்டு இருப்பீங்க, கண்ணை மூடி இருப்பீங்க, ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லான தூக்கம் அப்படிங்கிறதே இருக்காது. தென் ஸ்க்ரீன் டைம், அடிக்கடி நம்ம மொபைல் பார்க்குறதோ இல்லை அடிக்கடி நம்ம டிவி பார்க்குறதோ, ஏதாவது ஸ்க்ரீன், நம்ம லேப்டாப், வாட் எவர் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூக்கக்குறைவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன். நம்ம இந்த விஷயம் ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரு, வரி இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ண நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் நமக்கு ரெடியூஸ் ஆகும், அதாவது இம்பேலன்ஸ் ஆகும். தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் நல்லா சாப்பிட்டாலுமே காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கே இருக்காதுங்க. ஸ்லீப் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவலையாக இருப்பீங்க. எதுக்காக கவலையாக இருக்கும்னே தெரியாது. மனசில் தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கல அப்படிங்கிறத தாண்டி தூக்கம் சரியா இல்லை அப்படின்னா இன்னும் சில பேருக்கு ஹெட்ஏக் வரும். அந்த ஹெட்ஏக் வாமிட் ஆகும், மைக்ரேன் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தூக்க குறைவால ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நல்ல தூக்கம் ஒரு நேச்சுரலான எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே உங்களுக்கு கம்மியான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்க நீண்ட நாள் கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கார்டிசோல் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரிப்பேர் சிஸ்டமை பிளாக் செய்யுதுங்க. அதனால தான் நமக்கு தலைவலி, மசிலில் பெயின் ஏற்படுறது, அசிடிட்டி, அல்சர், லோ மூட், அதாவது எப்பவுமே ஒரு மாதிரி பிரிஸ்காக இல்லாமல் ரொம்ப அப்படியே சோர்ந்து இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் உங்களுக்கு நாள் முழுக்க அந்த டயர்ட் ஃபீலிங்கை கொடுக்குது. சோர்வு அப்படிங்கிறது ஒரு தனி நோயெலாம் கிடையாதுங்க. இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், தவறான லைஃப் ஸ்டைல் சேர்றது மூலியமா ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சோர்வு அப்படிங்கிறது நமக்கு அந்த டே ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடணும். காலையில் எந்திரிக்கணும். தூங்கி எந்திரிச்சோனையே தண்ணி குடிக்கணும். தினமும் 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சி பண்ணணும். சாப்பிட்ற நேரத்தில் ஃபோனோ மொபைலோ பார்க்காம அமைதியாக உட்காந்து சாப்பிடணும். இந்த 5 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தாங்க நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. நம்ம பெரிய விஷயங்கள் எதுவுமே நம்ம சொல்கிறது இல்லை. சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் டெய்லியும் பண்ணுற விஷயத்தில்
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய உடம்பு நேச்சுரலாக எனர்ஜி மோடுக்கு திரும்பிடும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், சோர்வுக்கு காரணம் உணவு மட்டும் கிடையாது, மனசும் தூக்கமும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டயர்ட் ஃபீலிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து நம்ம வீடியோவை பார்த்து பயனடைஞ்சுக்கிட்டோம். சோர்வு குறைந்து சோர்வை குறைத்து நலமுடனும் அமைதியாகவும் வாழுங்கள். மறுபடியும் என்னோட குரலின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.